என்ன மோகன், வெண்ணிலாவை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பிடிக்கலன்னு சொன்னா நான் முட்டாள் சார். நான் சொன்னா கேப்பல்லன்னு சொல்லி என்ன முட்டாள் ஆக்கிட்டே மாமா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. முதல்ல நீயா கட்டிக்கிட்ட இந்த தாலிய இந்த நூலை கழட்டி தூக்கியது. எனக்கு இப்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் இதுவும் உனக்கு பிடிக்கலன்னா நீயே வந்து அறுத்துரு மாமா. ஆமா மாமா, எனக்கு என் கையால இத அறுக்க மனசு வரல. உனக்கு என் கழுத்துல இதை விட்டு வைக்க மனசு வரல. பேசாம நீயே அறுத்துடு. ஓ, நான் அறுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தான் இப்படி பேசுற. இப்போ அறுத்துட்டு தான் மறு வேலையை பார்க்க போறேன். அந்த கயிறுல அவளோட வெறும் உயிர் தான் இருக்கு. எதுக்கு மாப்பிள்ள தயங்குற? அறுத்துரு. இதுக்குதான் முத்தரசு நேற்று நீ சொன்னப்பவே இந்த ஏற்பாடு வேண்டான்னு சொன்ன. ஆனா வெண்ணிலா உனக்கு மட்டும் இல்ல, இவங்க எல்லாருக்குமே இவன் மனசுல நீ எந்த உயரத்துல இருக்காங்க புரிய வச்சுட்டா. தயவு செஞ்சு இனிமே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தாத. ஏன்னா எனக்கு என் பொண்ணு வேணும் முத்தரசு. இவளை பறி கொடுத்துட்டு என்னால வாழ முடியாதுப்பா. நல்லா ஒண்ணு கவலைப்பட, எல்லாரும் நல்லா வீட்டுக்கு போகலாம். உன் நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்தரசு. நல்லது பண்ண போய் அவமானம் தான் மிஞ்சி இருக்கு. இல்ல சித்தி, எனக்கு வெண்ணிலாவை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. வெண்ணிலாவை நினைச்சு கவலைப்படுறியப்பா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் எதிர்பார்ப்போடு நகர்த்திக்கிட்டு இருக்கிற ஸ்வேதாவை நினைச்சு பாத்தியா? உன்னை நினைச்சு ஒருத்தி தாலி கட்டிக்கிட்டான்னு கண்ணெதிர பார்த்ததும் கலங்குறியே. உன் மனசறிஞ்சு
உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஸ்வேதாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு முத்தரசு. இனியாவது இந்த முயற்சியெல்லாம் விட்டுட்டு உனக்கு நிச்சயம் பண்ற வழிய பார்க்கலாம். இதுக்கு மேல என் மனசு தாங்காது. அப்புறம் ஓ இஷ்டம். இந்த நூலை கழட்டி தூக்கி எறி. வெண்ணிலா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உனக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா, படிச்சவனா, நல்ல குணம் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடும். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி. நீ கண்டிப்பா ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ மாமா. கல்யாணம் முடிஞ்சா கூட நான் தினமும் வீட்டுக்கு வரேன் மாமா. நீ உனக்கு வேலை என்ன இருக்கும் அதை பாரு. நான் ஸ்வேதாக்காவுக்கு ஒத்தாசையா வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன். உனக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் குழந்தை பிறந்தா அது என் கையில கொடுத்துரு மாமா. நான் வளர்த்து கொடுக்கிறேன் மாமா. நான் அந்த குழந்தைய கொலை பண்றேன் மாமா. விளையாட்டு காமிக்கிறேன் மாமா. நான் குழந்தைய இருக்கும் போது நீ என்ன தூக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி நான் உன் புள்ளைய தூக்கி சுமக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் தடை சொல்லாத மாமா. எல்லாருக்கும் கல்யாணம்ங்கிறது ரெண்டு வீட்டு சம்மதத்தோட, கட்டிக்க போறவங்க சம்மதத்தோட நடக்கும். எனக்கு எதுக்குமே வழி இல்ல. என்ன வேணான்னு நினைக்கிற என் மாமாவை எப்பவும் என் மனசுல சுமக்கிறதுக்காக எனக்கு நானே கட்டிக்கிற தாலி இது. அது தப்புன்னா என்ன மன்னிச்சிடாக்கா.
என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல சித்ரா. ஒரு பக்கம் என்னையே நினைச்சுக்கிட்டு தீயில போட்ட புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கிற வெண்ணிலா, மறுபக்கம் தட்ட மாத்திரத்தை தள்ளி போடலான்னு சொன்னதுக்கே தவிக்கிற ஸ்வேதா. ஒருவேளை ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னது அவசரப்பட்டு இருக்க முடியும். கடவுளே, என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியலையே. எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டேன். அன்னைக்கு நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு எடுத்த அந்த ஒரு முடிவுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை. நீ ஒரேடியா செத்துட்ட. ஆனா நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன். வெண்ணிலா, எங்கம்மா போற? முத்துமாமாக்கு காப்பி கொடுக்கறதுக்கு. இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. முத்தரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலைக்கும் இனிமே நீ போகாத, செய்யாத. ஏன்னா நீ போனாலே உன்னோட நிலைமைய பார்த்து அவன் தவிக்கிற தவிப்பை பார்த்து என்னால தாங்க முடியல. இனிமே முத்தரசு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் அவனை கட்டிக்க போற ஸ்வேதாவே செய்யட்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. முத்தரசு சொன்ன மாதிரி உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லல. நீ வர்றதால எந்த பிரச்சனையும் முத்தரசு வாழ்க்கையில வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். புரியுதா? ஸ்வேதா, இந்த காஃபியை கொண்டு போய் முத்தரசு கொடு. இது மட்டும் இல்ல, இனிமே அவன் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் நீயே பாரு. ஓகே. மாமா, குட் மார்னிங். காஃபி. வழக்கமா வெளியில தானே காஃபி கொண்டு வருவா. அவங்க வெண்ணிலா ஏதோ வேலையா இருந்தா அதான் நான் கொண்டு வந்திருக்கேன் மாமா. ஏன்? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா தான். என்ன இது? வழக்கமா நான் ஏந்திருக்கிறதுக்குள்ள சித்திர படத்துக்கு பூவெல்லாம் புதுசா மாத்திருக்காங்க. இன்னைக்கே மாத்தாம இருக்காங்க. வழக்கமா இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? தெரியல மாமா. நான் வேணா அத்தை கிட்ட கேட்கட்டுமா? கவிதா அக்கா. சொல்லுங்கம்மா. ஏமா, டெய்லி இந்த படத்துக்கு பூவெல்லாம் புதுசா யார் மாத்துவா? வெண்ணிலா தாயா. மாமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
கவிதாக்கா. அம்மா. இந்த பூவெல்லாம் எடுத்துடணும். நீங்க வேற பூ கொண்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா. இங்க வச்சிடுங்க. ஒரு நிமிஷம். போங்க. மாமா, டிஃபன் ரெடியா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சட்டையை யார் அயன் பண்ணது? ஏன் மாமா? இல்ல, எப்பவுமே என் சட்டையெல்லாம் நல்லா அயன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ரொம்ப கசங்கி இருக்கு. வழக்கமா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? வழக்கமா வெண்ணில தான் பண்ணுவா. இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன். ஓ, சாரி மாமா. இனிமே கரெக்டா பாத்துக்கிறேன். ச்சே, பரவாயில்ல ஸ்வேதா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும். சரி வா. ஆஹா, சாம்பார் பிரமாதமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்க ஸ்வேதா. நான் பண்ணல மாமா, இது வெண்ணிலா சமைச்சது. ஓ, வெண்ணிலாவா? ஸ்வேதா, நீ ஒரு வேலை பண்ணு. என்ன மாமா? இந்த வெண்ணிலா கிட்ட இந்த சாம்பார் எப்படி பண்ணா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோ. சாம்பார் மட்டும் இல்ல, அவ இந்த மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மொத்தத்துல அசைவம் செய்வம் இல்ல எல்லாத்தையுமே ரொம்ப பிரமாதமா சமைப்பா. நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. ம். அம்மா, எங்க வெண்ணிலாவை காணோம்? அது வந்து இங்கதான் எங்கேயாவது வேலையா உள்ள இருப்பா. சூப்பர், டிஃபன் பிரமாதம். இன்னொரு நாள் சொல்லு. இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டப்புறம் கிடைக்கிற திருப்தி இருக்க, அதுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. வெளியில அந்த துண்டை கொடு. இங்கதான் இருக்கியா? டிஃபன் பிரமாதம், கலக்கிட்ட வெண்ணிலா.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை நாளா சித்திர படத்துக்கு டெய்லி பூவை மாற்றினது, என் துணியெல்லாம் அயன் பண்ணது, இதெல்லாம் நீ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. பரவாயில்ல மாமா, இதுக்கு போய் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? விஷயம் சின்னதா பெருசாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. இத்தனை நாளா அது எல்லாத்தையும் நீ எனக்காக கவனமாக செஞ்சல்ல, அதுதான் பெருசு. அது மட்டும் இல்லை வெண்ணிலா, இன்னைக்கு நீயே இதெல்லாம் வழக்கம் போல செய்யலைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எதுவுமே வழக்கம் போல நடக்கலைங்கிறது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நமக்காக ஒருத்தங்க வழக்கமாக செய்கிற ஒரு விஷயத்த திடீர்னு நிறுத்தும் போது தான் இத்தனை நாள் அவங்க நமக்காக அந்த விஷயத்தை எதுவுமே எதிர்பார்க்காம செஞ்சாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுக்காக மறுபடியும் தேங்க்ஸ். பரவாயில்ல மாமா, இனிமே இதெல்லாமே ஸ்வேதாக்கா பண்ணட்டும். என்னைக்கா இருந்தாலும் இதையெல்லாம் உனக்காக இனிமே செய்ய போறது அவங்க தானே. பாத்தியா ஸ்வேதா, உனக்காக அவ எடுத்து அவ இட்டு கொடுத்துட்டா. ஆமா